வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம டேஸ்டியான பாஸ்தா. வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தாக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பாஸ்தா, ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொருள், தக்காளி பழம், மசாலா ஐட்டங்கள், ஆயில், இவ்வளோ தான் தேவையான பொருள். ஒரு பவுல் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வதங்குற அந்த டைமில் நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சொட்டு ஆயில் ஊற்றினா பாஸ்தா நல்லா உதிர்ந்தாப்பா கிடைக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக உதிர்ந்தாப்பா கிடைப்பாவ. அது வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். மசாலா தூள் எல்லாமே நல்லா பச்சை வடை போகணும். நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடமும் நல்லா ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாமே நல்லா வெந்து நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக எல்லாம் அழகாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆற வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுவோம். நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிர்ந்தாப்பு இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டாத அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிர்ந்தாப்பு இருக்குன்னு. பார்க்கவே நல்லா அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. செம டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தினசரி மார்னிங் 8 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.